தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் சிவா திலீபன் அப்படின்னும் போதே நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் அவர் யாரோட பேர் வச்சுருக்காங்க, எதை நோக்கி அவரோட எண்ணங்கள்லாம் இருந்தது அப்படின்னே தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் மே 17 இயக்க தோழர்கள்ன்றதில் முதல்ல நாங்கள் பெருமை கொள்கிறோம். இரண்டாவதாக மொழி காக்கணும் இல்லையா? மொழி தானே முக்கியம். மொழி கண் மாதிரிங்க. கண் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? அதுதான் அது மொழி அப்படின்னு பார்த்தாலும் அடுத்ததாக இதில் தமிழர்களோட நலன், இளைஞர்களோட எதிர்காலம். எங்கே பேங்க் போனாலும் சரி, ரயில்வேலையும் சரி, ஏர்போர்ட்டு எங்கே போனாலும் ஒரு பெரிய ஒரு உயர் பதவியில் இந்திக்காரங்க தான் இருக்காங்க. ஏன் நம்ம நாட்டில் அவங்க இருக்கணும்? நம்ம பிள்ளைங்க ஸ்விக்கியும் ஜொமோட்டோ ஓட்டுறதும் ஊபர் ஓட்டுறதும் டாக்ஸி ஓட்டுறதும் அந்த பைக் ஓட்டுறதுமே இருக்காங்க. நம்ம ஏன் அடிமையாகணும்? அவங்களுக்கு எங்கெங்க நம்ம குறைஞ்சிட்டோம்? இப்போ இன்றைக்கி ஜிஹெச்சில் போய் பார்த்தா நிறைய இப்போ இளைஞர்கள்லாம் வட இந்தியர்களாக தான் இருக்காங்க. நான் ஏதோ ஒன்று கேட்குறேன், அவருக்கு புரியவே இல்லை. அதில் அந்த க்ளீன் பண்ணுற அந்த ரூம் பாய் கூப்பிட்டு அவர் என்னன்னு கேட்க சொல்கிறாரு. அவர் ஹிந்தியில் அவருக்கு சொல்கிறாரு. இது தேவையா நமக்கு? அது இல்லாமல் சிவா திலீபன் இது திடீர்னு எடுத்த முடிவுலாம் நீங்கள் நினைக்காதீங்க. அதுக்கு முதல்ல ஒன்று சொல்லிக்கணும். என்னென்னா, திடீர்னு ஏன் மே 17 இயக்கம் இப்போ இதை எடுத்தது கையில்? அது இப்போ எடுக்கலைங்க. பிப்ரவரி 21 தாய்மொழி நாள் அன்றைக்கி தோழர் அறிவிச்சிட்டு தான் நம்ம எக்மோரில் இந்த போராட்டத்தை துவங்கினாங்க. அதுக்கப்புறமா சிவா திலீபன் எப்பவுமே சொல்கிறது என்னென்னா, இயக்கம் மே 17 இயக்கம் என்னோட உயிர், தமிழும் இயக்கமும் எனக்கு உயிர். அதை தான் நான் பண்ணுவேன். அதுக்காக எதை வேணா செய்ய துணிவேன். ஏன் மக்கள்லாம் அமைதியாக இருக்கீங்க? தமிழுக்காக போராடுறாங்கல்ல மே 17 இயக்கம், நீங்கள் ஏன் யாரும் ஆதரவு தரல? போராடுறீங்களா? சரி, எதுக்கு? மொழிக்கா? சரின்ட்டு வேலைக்கு போகிறீங்க. ஏன் நம்ம மொழிக்காக நம்ம வரலன்னா எப்படி? அதுக்காக ஒரு ஃபயர் தான் இப்போ அவர் ரெடியாக இருக்காரு. எங்களுக்கு யாருக்குமே சொல்லலை. இயக்கம் அதை ஊக்குவிக்கலை. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. முதல்ல இயக்கம் ஒரு தவறான வார்த்தையையும் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த எதுலேயும் ஃபேஸ்புக்லேயும் சரி, எங்கே எழுதினாலும் சரி, ஒரு தவறான கருத்துக்களை பேசாதீங்க, கருத்தியெல்லாம் எதிர்கொள்ளுங்கன்னு தான் பேசுவாங்க. சங்கிகளோ இல்லை எதிரிகளோ எப்படி பேசினாலும் சரி, நீங்கள் முறையாக பேசணும்னு சொல்லி சரியான வழிமுறைகள் நடத்துறதெல்லாம் நாங்கள் போயிட்டுருக்கோம். அவர் மட்டும் இல்லை, அவருக்கு அப்புறம் என்ன அரசியல் படுத்தி நான் இயக்கத்துக்கு வந்தேன். பிறகு என்னுடைய குழந்தைகள்லாம் வந்தாங்க. என்னோட குடும்பமே இன்றைக்கி மே 17 இயக்கம்னா என்னன்னு தெரியும். நிறைய பெண்கள் நிறைய இயக்கத்துலலாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்? ஒரு பெண் வந்தால் தான் இன்னொரு பெண் வர முடியும், அது வேற விஷயம். ஆனால் அவங்களுக்குள்ள உணர்வு இருக்குது. எதை நோக்கி நம்ம சிந்திக்கணும்? அரசியல் தெளிவு வேணும். ஒரு பெண் என்ன ஒரு குடும்பத்தை மட்டும் பார்க்க முடியாது. நானும் ஒரு குடும்ப தலைவி தான். ஆனால் என்னை அரசியல் படுத்துறதுனால நான் அரசியல் பேசுவேன், புத்தகம் படிப்பேன், மார்க்சியம் படிப்பேன், கம்யூனிசம் படிப்பேன், திராவிடம் படிப்பேன், எல்லாத்தையும் படிப்பேன். அதுக்கு என்னோட கணவர் தான் அது முக்கிய காரணம். அதுக்கு என்னென்னா, அவர் எனக்கு அப்பா மாதிரிங்க. எனக்கு கணவர் கிடையாது, அவர் அப்பா. என்னோட குழந்தைங்களுக்கு ஒரு பயங்கரமான என்ன சொல்றதே தெரியாது. எதை கேட்டாலும் நீ போராடு, எவனாவது உன்னை ஏதாவது கிண்டி பண்ணாது அது உடனே நீ தட்டி கேளு. அந்த மாதிரி ஒரு தைரியமாக தான் கொடுத்து வளர்த்துருக்காரு. இன்றைக்கும் என்னுடைய குழந்தைகள் தைரியமாக தான் நிற்கிறாங்க. நானும் எந்த விதத்தில் நான் ஆசர மாட்டேன். எனக்குன்னு ஒரு கொஞ்சம் தனிப்பட்ட ஒரு விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் நான் வருத்தப்படுவேனே தவிர இதை நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இது மூலமா மே 17 இயக்கம் மூலமாக இப்படி ஒரு ஃபயர் வரணும். மொழிக்காக வரலன்னா அப்போ எப்படி வருது? அன்றைக்கி காலையில் ஒரு விஷயம் தோழர்களே, அன்றைக்கி காலையில் கிளம்புறாங்க. நான் டீ குடித்தோன்னே நான் சொல்கிறேன், என்னப்பா இன்றைக்கி போகணுமா? ஏன்னா தொடர்ந்து ஒரு லீவ் போட்டிருக்கேன், போகணுமா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னதுன்னா, இதுக்கு போகிறேன்னா அப்புறம் எதுக்கு போகிறது? அப்போது நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு ஏன் கிடக்குறீங்க? ஒரு போராட்டத்துக்கு மொழிக்காக நீங்கள் வரலன்னா எதுக்கு வருவீங்க? அந்த வெறி இருந்தது அவருக்கு. என்கிட்ட எதுவுமே சொல்லலை. இது அவரே யோசித்து தான் பண்ணியிருக்காங்க. இரவெல்லாம் யோசிச்சிருக்காங்க. எனக்காக டவுட் வரக்கூடாதுன்னு எந்த இதுவும் போடல. கடைசியாக அவங்க முகநூல் பதிவு கிளம்பும் போது போட்டது, உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்குன்னு போட்டிருக்காங்க. இந்தி ஒழிக தமிழ் வாழ்கன். ஆகவே தோழர்களே, சிவா திலீபனுடைய இந்த முடிவு என்பது அவர் திடமாக யோசித்து மே 17 இயக்க தோழன் தான் இதை முன்னெடுக்க முடியும்னா அதை எடுப்பேன்னு சொல்லி எடுத்திருக்காங்க. சரிங்களா? அவருக்கு எந்த நோயும் இல்லை, எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஆரோக்கியமாக வாழக்கூடிய அழகான குடும்பத்தை சேர்ந்த ஒரு தலைவன் அவர் கொடுத்துருக்காருன்னா நீங்கள் யோசிங்க. நீங்கள் நம்மளாம் எப்படி தூங்கிக்கிட்டு இருக்கோம்னு யோசிங்க. நம்ம மங்கி போயிட்டோமா? நம்மள உணர்வுகள் ஏன் எழும்பலை? ஒரு போராட்டம், மொழிக்கான போராட்டம்னா அதுக்கு வராமல் நீங்கள் எப்போ வருவீங்க? இதுதான் அவரோட கோபம். இப்போ எனக்கு அந்த கோபம் வருதுன்னா இதை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணது தான். என்னங்க இப்படி இருக்காங்கன்னு போது அவருக்கு ரொம்ப கோபம் வரும். இதை நான் எப்படியாவது எடுத்துகிட்டு போகணும்.
அதுக்கு தான் இந்த மாதிரி அவர் பண்ணியிருக்காரு. இதை இயக்கம் ஒருபோதும் வந்து இதை சொல்லலை, இந்த மாதிரி அவங்க நினைக்கவே இல்லை. ஈவன் நம்ம தோழர்களே வந்து ரொம்ப இந்த முறையை பார்த்து அவங்களே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அதனால் தோழர்களே, திலீபன் வந்து ஒரு மெழுகா எரிகிறாரு, மொழிக்கான மெழுகா தன்னை எரிச்சுக்கிட்டாரு. அதனுடைய வெளிச்சத்திலிருந்து நம்ம தமிழ் உணர்வுகள் பொங்கி எழணும்னு சொல்லி கேட்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். தனக்கென வாழ்வது சாவுக்கு ஒப்பாகும், தமிழுக்கு வாழ்வதே வாழ்வதாகும். தனக்கென வாழ்வது சாவுக்கு ஒப்பாகும், தமிழுக்கு வாழ்வதே வாழ்வதாகும்.